ஐபிசி தமிழ் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு தற்போது பாஜகவினுடைய வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கே. வார்த்தைகள் அளந்து பேசுங்க. வேற ஏதாவது அசிங்கமா வாயில வந்துடும். மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன், அசிங்கமா பேசிடுவேன். 17 லட்சம் வாக்குகள் வந்து இல்ல சேனல் நடத்துறீங்களா, வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா? இல்ல சேனல் தான் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றியான்னு கேக்குறேன். என்ன பேச்சு இது? இல்ல என்ன பேச்சுன்னு கேக்குறேன். மன்னிப்பு கேளுங்க, அடுத்த வார்த்தை பேசுங்க. இல்ல நான் கேட்டது என்னன்னா, மன்னிப்பு கேளுங்க, இல்லன்னா நானே பர்சனலா வழக்கு போடுவேன் உங்க சேனல ரோட்டுக்கு. சரி, ஓகே, ரைட். வார்த்தையை திரும்ப பெற்றுறேன். மன்னிப்பு கேட்டு அடுத்த வார்த்தை பேசுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டு அடுத்த வார்த்தை பேசுங்க. நான் ஒன்னும் உங்க சேனலுக்கு இப்ப இன்டர்வியூ கொடுக்க நிக்கல. நீங்க தான் அரை மணி நேரமா என்கிட்ட கேட்டீங்க, 1 மணி நேரமா நீங்க தான் கெஞ்சினீங்க. என்ன பேச்சு இது? என்ன? சரி சார், தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன். உனக்கு யாருக்கு கேக்குறேன். மன்னிப்பு கேட்டு அடுத்த வார்த்தை பேசுங்க. சார், இப்ப அததான் சொல்லிட்டு இருக்கேன். நடக்கிறதே வேற. இப்ப மன்னிப்பு கேட்கலாம், நடக்கிறதே வேற. இல்ல யாருன்னு இல்ல, வார்த்தையை திரும்ப பெறேன், மன்னிப்பு கேட்கறேன் நான் சொல்லிட்டேன். அடுத்து வாங்க, கேள்வி கேளுங்க. இப்ப பீகார்ல இப்ப கிட்டத்தட்ட வந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக போறார் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து தெரியுது. அவரை முதலமைச்சர் ஆக்க விடுவீங்களா? அதாவது உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி 70 சீட்டுக்கு மேல ஜெயிச்சது. அப்ப நிதிஷ்குமார் அவர்கள் வந்து